ரஜினி சார் கூட நிறைய படங்கள் போய் ஒரு படத்துல நாங்க போனோம்னா நண்டு வறுவல், எறா வறுவலுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ்ல எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஆரம்ப கம்பெனி ஆர்டிஸ்டா வரும்போது யார்கிட்டயுமே பேச மாட்டாராம். பிரேக் விட்டாலும் சாப்பிட போயிருக்கிறார். ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பீஸ் போட்டு குழம்பு ஊற்றிருக்காங்க. இப்போ இவருக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. அவரு கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, அண்ணே என்ன ஒரு பீஸ் போடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி மெதுவா கேட்டு போயா எல்லாருக்கும் போடணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே பக்கத்துல ஒரு யூனிட்டுக்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. பீடி கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாரு. இவர் ஒன்றும் சொல்ல இதாகமா பீடின்னு கொடுத்துருக்கு. பல நாட்கள் ஓடிடுச்சு. நாளுக்கு நாள் ஸ்டார் ஆகிட்டார். ஸ்டார் ஆன உடனே ஒரு லொக்கேஷன்ல ஷூட்டிங். அப்போ ப்ரொடக்ஷன் சீப்பு போய், சார் உங்களுக்கு என்ன நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணும், இவர் சொல்லியிருக்காரு நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாச்சு. சாப்பாடெல்லாம் எந்த ரூமில் எடுத்து வைங்க அப்படின்ட்டுருக்காரு. அந்த ஆள் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுத்து எனக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி எல்லாம் சீப் என்னொன்றுக்கு அவரை கூட்டி கொண்டு எல்லாம் சாப்பாடு இப்பெல்லாம் எடுத்து வச்சு இலையெல்லாம் போட்டு எடுத்து, சார் சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டுருக்காரு. எல்லாத்தையுமே இலையில என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணே உட்காருங்க அண்ணே. சார் நான் உங்களுக்கு தான் பரிமாற வந்திருக்கேன். நான் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன். நான் உங்களுக்கு பரிமாற மட்டும்தான் எனக்கு வேலை, சாப்பிட்ற வேலை இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிடு. இல்லை சார் எதுக்காக நீங்கள் என்னை உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நடந்தது சொல்கிறாராம். நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக வரும்போது என்னை சாதாரணமாக நீ நினச்சது தப்பு. நாளைக்கு மனுஷன் இன்னைக்கு நடந்து வருவான், நாளைக்கு பிளேனில் வருவான், எப்படி வேணாலும் வருவான். நீ அப்படி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி சொன்னது தப்பு, பேசுனது தப்பு. யாரையுமே மனிதர்களை அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. திங்கிற பொருள் தானே, யார் கேட்டால் என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்ம என்ன சொத்து குறைஞ்சி போகுது. இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்கண்ணே அப்படின்னு மரியாதையே சொல்லிவிட்டார். இதை கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம்.